ஹாய் விவேஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பார்வதி பரமசிவன். இந்த கல் தூணில் பாருங்கள் எந்த கலைநயத்தோட எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கற்சிற்பங்கள் வந்துட்டு எவ்வளோ நேர்த்தியாக பண்ணுறாங்கன்றது வந்துட்டு கல் தூண்களை போயிட்டு பார்க்குறப்ப தான் இந்த அழகு வந்து தெரியும். ஒருவனும் வந்து பார்க்குறவங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, ஆனால் பார்க்க மாட்டாங்க. இது பாருங்கள், இது தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தியை பாருங்கள், இது வந்து ஒரு தூண் தான். அந்த தூணுக்குள்ளே வந்து அந்த கலைநயம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். கல் மேடை மேலே வந்து கல் குவியல்கள் இருக்கும்ல, அந்த கல் குவியல்களுக்கு மேலே இந்த தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்கிற மாதிரி கலைநயத்தோடு இருந்திருக்காங்க. இந்த சிலை பாருங்கள், ஒருத்தர் வந்து இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்குது. ஒரு மனுஷனோட அங்கங்கள் எப்படி இருக்கணுன்றதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது. சிறும் தொப்பை, அந்த தோல், அந்த கை, அந்த முத்திரை, அந்த நிற்கிற கோலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெய் சிலிர்க்க வைக்குது. காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு ஈடுபாடோடு அவங்க வந்து கலைநயத்தை வந்துட்டு செதுக்கியிருக்கிறாங்க. பல ஆண்டுகளை கடந்தும் இந்த சிலைகள் வந்து பேசுகின்றன, சிரிக்கின்றன என்றப்போ அந்த கலை, அந்த சிற்பத்தை வடித்த கலைஞன் வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடும் உள்ளன்போடும் ஈடுபாடோடும் இருந்திருந்தால் இந்த மாதிரி சிற்பங்களை அவங்களால் வடிக்க முடியும் என்றது வந்துட்டு சொல்ல வார்த்தைகள் இல்லை. இந்த பாருங்கள், இங்கே வர தூண் எல்லாத்துலேயுமே வந்து கீழே வந்து இந்த தாமரைக்கு மேலே தான் இருக்குது. இது லக்ஷ்மி இருக்காங்க, அவங்களுக்கு மேலே பாருங்கள் இந்த சிலையை வடிச்சிருக்காங்க. இது ஒரு இங்கே பாருங்கள், ஒரு சின்ன சிற்பம், அதில் ஒரு சின்ன ஹைலைட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த உருவத்தை பாருங்கள் எவ்வளோ. இந்த லிங்க ரூபம், இந்த லிங்க ரூபத்துக்கு வந்துட்டு இருக்க இந்த லிங்க ரூபம் சொல்லியிருக்காங்க. இது நந்தி. இந்த நந்தி வந்து சின்னதாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவும் கற்கோவிலுக்குள்ளே இருக்கிற இந்த கடவுளோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் மேலே வந்து எழுதியிருக்காங்க. ஒன்றுமே நான் கோயிலை போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு அதிசயம், ஆச்சரியங்கள் நிறைந்திருந்தது. ஆனால் வர்றவங்க யாருமே வந்துட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கவே இல்லை. வராங்க, கோயிலுக்கு போகிறாங்க, வந்துடுறாங்க. இந்த முருகனோட சிலை வந்து வித்தியாசமாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே முருகனுடைய சிலை அமைப்பு மழு எல்லாம் இருக்குது. இதில் வந்து முருகன், அந்த பாம்பெல்லாம் இருக்குது. இந்த முருகனுடைய இதில் வந்துட்டு பாருங்கள், இந்த வில்லெல்லாம் வச்சுருக்காரு. ஸோ வித்தியாசமான கலைநயம் மிக்க இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த யாழி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. கோயிலுக்குள்ளே போகிறப்பவே வந்துட்டு அவங்க நேர்த்தியாக வந்து சிலை பண்ணியிருக்காங்க. சிலை கிடையாது, சிலை வந்து இந்த அணிஞ்சிருக்கிற ஆடை, இந்த பாதங்கள் பாருங்கள், மக்கள் நம்ம எப்படி நிற்போமோ அதே மாதிரி பெண்ட் ஆகி நிற்குது.